காலையிலாத இந்த பொண்ணு ரோட்ல நின்று பிஸ்கட் பைகளை அங்க நின்ற வண்டிக்காரங்க கிட்ட வித்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க கார்ல வந்த ஒரு பையன் இந்த பொண்ணை பாத்துறான். பார்த்த இந்த பையனும் கார்ல இருந்த தன்னோட மனைவி கிட்ட என் கூட படிச்ச பொண்ணு ரோட்ல பிஸ்கட் பை வித்துக்கிட்டு இருக்கா, நான் போயிட்டு பேசிட்டு வரேன்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். அப்போ மனைவியும் தன்னோட கணவனை பார்த்து எவ்வளவு ரோட்ல நின்று எதையோ வித்துக்கிட்டு இருக்க, நீ அவளோட போயிட்டு பேசிட்டு என்னோட மனத்தை வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கணவனை திட்டுறா. அப்போ இந்த பையனும் மனைவி கிட்ட ப்ளீஸ் நீ போயிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து கெஞ்சி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி தன்னோட மனைவியை அனுப்பி வைக்கிறான். அப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த காலையிலாத பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு அந்த பொண்ணை தன்னோட கணவன் கிட்ட அழைச்சிக்கிட்டு வரா. அப்படி வந்த அந்த காலையிலாத பொண்ணு அந்த பொண்ணோட கணவனை பாத்துறா. பார்த்த இவளும் நான் போறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு இல்ல என்னோட கணவன் கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரா. இந்த பொண்ணை பார்த்து இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு உன் காலுக்கு ஏன் இப்படி ரோட்ல நின்று பிஸ்கட் போய் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப இந்த பொண்ணு நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் பைக்ல போகும்போது பின்னாடி வந்த ஒரு பைக்காரன் எங்க பைக்கை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான், அதுல அடிப்பட்டனால என்னோட கால் இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்னோட கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல, என்னோட வயது பொழப்புக்காக இந்த ரோட்ல நின்று இந்த பிஸ்கட் பைகளை வித்துக்கிட்டு அப்படின்னு இந்த பையன் கிட்ட சொல்றான். இதை கேட்ட இந்த பையனும் அந்த பொண்ணை பார்த்து நீ என்னோட வீட்டுக்கு வந்துருவேன், உன்னை வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பையனோட மனைவியும் உனக்கு என்ன பைத்தியம் மட பிடிச்சிருக்கு, இவளை என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்ற, மரியாதையா கார்ல ஏறு அப்படின்னு கணவனை திட்டுறான். அந்த கணவர் மனைவியை பார்த்து வாய மூட, அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மனைவியை திட்டாரு. அப்ப அந்த காலையிலாத பொண்ணு அண்ணா நீங்க கார்ல ஏறுங்க, என்ன வந்து நான் பாத்துக்கிறேன், என்னால உங்க குடும்பத்துல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பையனும் நீ பேசாம இருமா, என்னோட மனைவி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறவா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கார்ல போயிட்டு உட்கார சொல்றாரு. தன்னோட மனைவியை பார்த்து நான் ஒரு வாட்டி என்னோட போன் உடஞ்சு போயிட்டு இந்த உடஞ்சி போன போனை கொடுத்துட்டு ஒரு செல்போன் ஒன்னு கேட்டேன். அப்ப அந்த கடைக்காரரு செல்போன் எல்லாம் அதிகமான விலையில இருக்கு, இப்ப எல்லாம் போன் எல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல என்கிட்ட பணமும் இல்ல வேற ஒரு போன் வாங்குறதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து அந்த கடைக்காரர் சொன்னதை கேட்டுக்கிருந்தா. உடனே இந்த பொண்ணு அந்த செல்போனை கையில எடுத்துக்கிட்டு என்னோட கைய பிடிச்சி வெளியே கூட்டிக்கிட்டு வந்தா. அப்படி கூட்டிக்கிட்டு வந்த அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போய் அவளோட அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து எனக்கு புதுசா ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்து என்னோட கையில கொடுத்தா. அது மட்டும் இல்ல கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போனா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இப்போ நான் வசதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்படியே இந்த நிலைமையில ரோட்ல எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட கேக்குறான். கொஞ்சமா மனம் இறங்குனா அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறான்.